வேளாண்மையில் பயிர் நாற்றுகளை பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு தன்மை கொண்டவையாகவும் பருவநிலை மாற்றங்கள் மற்றும் வறட்சியை எதிர்த்து வளரும் தன்மை கொண்டவையாக உற்பத்தி செய்தால் மட்டுமே எதிர்பார்த்த மகசூலை அடையலாம். அவற்றுள் காய்கறி நாற்றுகளை குழித்தட்டு நாற்றங்கால் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாதுகாக்கப்பட்ட நிழல் வலை கூடாரங்களில் வளர்த்தல் பயிர் வளர்ச்சியை ஊக்கப்படுத்துகிறது. மேலும் விவசாயிகள் இத்தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாற்று உற்பத்தி செய்து விற்பனையில் நல்ல லாபம் ஈட்டி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் குழித்தட்டு நாற்றங்காலில் வீரியரக காய்கறி நாற்றுகள் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பம் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே வேல்முருகன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். நாம் இந்த இருக்கக்கூடிய இடம் நிழல் வலை குடில் அப்படின்னு பேர். இது எதுக்காக நிழல் வலை குடில் அப்படின்னு வந்துச்சுனாக்கா, இந்த குடில் அமைக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பொருளுக்கு பெயர் நிழல் வலைகள் அப்படின்னு பேர். இந்த நிழல் வலைகள் எதற்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்க, நாற்றுக்கள் இளம் வயது நாற்றுக்களை உற்பத்தி பண்ணுவதற்கு நிழல் தேவை. அது தேவையான அளவு நிழல் கொடுப்பதற்காக இந்த ஷேட் நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிழல் வலைகளை பயன்படுத்துகிறோம். இந்த நிழல் வலைகள் பார்த்திங்கனாக்க 3 தரமாக இருக்குது, 3 நிறங்களில் இருக்குது. இந்த 3 தரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்க 25% நிழல் வலை, 50% நிழல் வலை, 75% நிழல் வலை அப்படின்ட்டு 3 ரகங்கள் இருக்குது. இந்த 3 ரகத்தில் குறிப்பாக காய்கறி நாற்றுக்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த 50% நிழல் வலைகள் பயன்படுத்திக்கலாம். முக்கியமான நோக்கம் இது என்னன்னாக்கா, வருடம் முழுவதுமே நாற்றுக்கள் மட்டும் உற்பத்தி பண்ணுறதுக்காகவே இந்த நிழல் வலை குடில்கள் தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. மிகச்சிறிய விதைகளாக இருக்கக்கூடிய காய்கறி விதைகளை மட்டுமே நாம் இது மாதிரி நாற்றங்கால் உற்பத்தி பண்ணி அந்த நாற்றங்காலில் 30 நாள், அதாவது 1 மாத வயதுடைய நாற்றுக்களை எடுத்து கொண்டு போய் நிலத்தில் நம்ம நடவு செய்வோம். குறிப்பாக மனிதர்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய காய்கறிகளான கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய் போன்றவை எல்லாமே வீரிய ஒட்டு ரகங்கள் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த வீரிய ஒட்டு ரக விதைகள் அனைத்துமே உற்பத்திக்காக பயன்படுத்துகிறோம். இது மகசூல் அதிகமாக கொடுக்கக்கூடியது. அதே நேரத்தில் இந்த விதைகளினுடைய விலையும் மிகவும் அதிக விலையில் இருக்கும். உதாரணத்துக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மிளகாய் ஹைபிரிட் வீரிய ரக மிளகாய் விதை ரகம், அந்த காய்கறி ரகத்தினுடைய விதை 1 கிலோ விதை பார்த்திங்கனாக்கா 22,000 ரூபாய் 1 கிலோ விதை என்னுடைய விலை. இவ்வளவு அதிகபட்ச விலை கொடுத்து வாங்கக்கூடிய விதைகளை நார்மலாக சாதாவாக நம்ம நிலத்தில் விதைகளை ஒரு மேட்டு பாத்திக்கிட்டு அதில் நர்சரி விட்டு பண்ணும் பொழுது குறிப்பிட்ட அந்த நாட்களில் அதிகபட்ச மழையினாலேயோ இல்லை இந்த விதைகளினுடைய இனிப்பு தன்மையினாலேயோ எறும்புகளால் சேதம் ஏற்படும். அப்போது அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய விதைகளை உரிய முறையில் பயன்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு உண்டாக்கின தொழில்நுட்பம் தான் இந்த நிழல் வலை குடில்களில் குழித்தட்டுக்கள், அதாவது ப்ரோட்ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குழித்தட்டுக்களில் நாற்றுக்கள் உற்பத்தி பண்ணுறது. சரி, இந்த நிழல் வலை குடில்களில் நாற்று உற்பத்தி பண்ணுறதுக்கு 3 காரணிகள் வேணும். ஒன்று, இந்த நிழல் வலை குடில் ஒன்று அமைக்கணும் அப்படின்னு சொன்னோம். இரண்டாவது பார்த்தோம்னாக்கா குழித்தட்டுக்கள் இது வேணும். ப்ரோட்ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குழித்தட்டுக்கள் வேணும். மூன்றாவதாக இந்த குழித்தட்டுக்களில் இடுவதற்கு மண் பயன்படுத்துவதற்கு பதிலாக மக்கிய தென்னை நார்க்கழிவு உரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொக்கோபீட்னு சொல்லக்கூடிய மக்கிய தென்னை நார்க்கழிவு உரம் பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தினால் மட்டுமே நாம் தரமான நாற்றுக்களை உண்டு பண்ண முடியும். இதுதான் குழித்தட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பிளாஸ்டிக்கில் இருக்கும், இப்படி வளையும் தன்மை
கொண்டது, இப்படி மடக்கக்கூடிய தன்மை கொண்டது. இந்த தட்டுக்களில் வந்து பார்த்திங்கனாக்க 7 வரிசை குழி அகல வாக்கிலும் 15 வரிசை குழிகள் நீள வாக்கிலும் இருக்கும். இந்த குழித்தட்டுக்கள் செவ்வக வடிவத்தில் இருக்கும். இந்த குழித்தட்டுக்களுடைய குழியில் உட்புறம் பார்த்திங்கனாக்கா 2 துவாரங்கள் இருக்கும். இந்த குழிகள் உள்ள துவாரங்கள் இருக்கும். இந்த துவாரங்கள் எதற்காக கொடுத்துருக்காங்கன்னா, மழைக்காலங்களில் அதிகமாக தண்ணீர் வந்தாலோ இல்லை நாம் தண்ணீர் விடுகின்ற போது, அதாவது ரோஸ் கேனில் தண்ணீர் பாய்ச்சிக்கின்ற பொழுது அதிகப்படியான தண்ணீர் இதில் போயிட்டாலோ அந்த தண்ணீர் இந்த துவாரத்தின் வழியாக வெளியேறிவிடும். விதைகளோ அல்லது நாற்றுகளோ பாதிக்கப்படாது. இரண்டாவது, அழுகல் நோய் வராது. மண் நேரடியாக பயன்படுத்தி விதைகள் பண்ணக்கூடாது. இந்த குழித்தட்டுக்களில் மண்ணுக்கு பதிலாக மக்கிய தென்னை நார்க்கழிவு உரம் அப்படின்ட்டு கொக்கோபீட்னு சொல்லக்கூடிய மக்கிய தென்னை நார்க்கழிவு உரங்களை வந்து பயன்படுத்தணும். எதுக்காக அதை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் காரணம் வந்து அது மிக மிக லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப குறைஞ்ச எடை உள்ளதாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க தண்ணீரை நிறைய உறிஞ்சி வச்சுக்கிறக்கூடிய தன்மை கொண்டது. 2 நாட்கள் 3 நாட்களுக்கு தண்ணீரை நிறைய உறிஞ்சி வச்சுக்கிறோம். மிக சீக்கிரமாகவே காயாமல் இருக்கும். அதனால் நம்ம நாற்றுக்கள் காய்ந்து போவதிலிருந்து காப்பாற்றப்படுகிறது. இந்த 2 காரணங்களுக்காக இந்த தென்னை நார்க்கழிவு உரத்தை, மக்கிய தென்னை நார்க்கழிவு உரத்தை வந்து பயன்படுத்துகிறோம். மூன்றாவதாக வந்து பார்த்திங்கனாக்க இந்த தென்னை நார்க்கழிவு உரத்தையும் குழித்தட்டுன்னு சொல்லக்கூடிய புரோட்ரேயில் வந்து பயன்படுத்தும் பொழுது அதில் நோய் கிருமிகள் தாக்காமல் இருக்கிறதுக்காக, அழுகல் நோய் வராமல் இருக்கிறதுக்காக அதில் என்ன பண்ணோம், சூடோமோனாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சான கொல்லி 1 கிலோ தென்னை நார்க்கழிவு உரத்துக்கு 10 கிராம் அப்படின்ற அளவில் அதை கலந்து வச்சுருந்து தேவைப்பட்டால் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கும் வந்து சேர்த்துக்கிறலாம். இதை வந்து சேர்த்து நன்கு கலந்து தண்ணீரில் ஊற்றி இந்த மக்கிய தென்னை நார்க்கழிவு உரத்தை குவியலாக்கி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வைத்த பின்பு இந்த தென்னை நார்க்கழிவு உரத்தை எடுத்து அப்படியே இந்த குழித்தட்டுகளில் இருக்கக்கூடிய அனைத்து குழிகள்லையும் நன்றாக நிரப்பணும். நிரப்பிய குழித்தட்டுகளில் வீரிய ரக விதைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குழிக்கு ஒரே ஒரு விதை மட்டும் போட்டோம்னா போதும். இந்த விதைகளை வந்து எடுத்து இந்த குழிகளில் போட்டு மீண்டும் இந்த குழித்தட்டின் மேலே தென்னை நார்க்கழிவு உரத்தை எடுத்து அப்படி மூடி விட்டோம்னு சொன்னாக்க அந்த குழியில் இட்ட விதைகள் வந்து மூடிக்கொள்ளும். இப்படி நிரப்பப்பட்ட இந்த குழித்தட்டுக்கள் எல்லாமே எடுத்து கொண்டு போய் நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுக்கிறலாம். ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி இந்த விதையிட்ட குழித்தட்டுக்களை பாதுகாப்பான அறைகளில் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சிடலாம். 5 நாட்கள் 6 நாட்கள் கழித்த பின்பு இந்த விதைகள் முளைப்பு தெரியும். ஒரு ட்ரே 2 ட்ரேயில் அந்த விதைகள் முளைப்பு தெரிஞ்ச உடனே நம்ம பாதுகாக்கப்பட்ட அறைகளுக்குள்ளார இருந்து இந்த ட்ரே அனைத்திலுமே, இந்த குழித்தட்டுகள் அனைத்தையுமே எடுத்து கொண்டு வந்து இந்த நிழல் வலை குடில்களில் மேட்டு பாத்தி அமைச்சு இங்கே பார்க்குற மாதிரி வச்சுருக்கிறோம். இந்த மேட்டு பாத்திகளின் மேலே ஒன்றன் ஒன்றாக அடுக்கி வரிசையாக வச்சுருந்து இதில் வந்து 25 நாட்களுக்கு நாம் தண்ணீர் விட்டு இந்த நாற்றுக்களை வளர்க்க வேண்டும். பெரும்பான்மையான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரேயில் வளர்ந்த நாற்றுக்களை அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம நினச்ச இடத்துக்கு கொண்டு போய்க்கிடலாம். இப்போ தரையில் நாற்று விட்டோம்னாக்க நாற்றுக்களை பறித்து தான் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் இந்த ட்ரேயில் வந்து அப்படி இல்லை. ஒரு விவசாயி தன்னுடைய வீட்லேயோ தோட்டத்திலேயோ உற்பத்தி பண்ணி வைத்திருக்கக்கூடிய நாற்றுக்களை இதை அப்படியே இந்த குழித்தட்டோடு சேர்த்து எடுத்துகிட்டு போகலாம். இந்த குழித்தட்டுக்களில் நாற்று உற்பத்தி பண்ணுறதற்கு முக்கியமான காரணங்கள், வீரிய ரக விதைகள், அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய வீரிய ரக விதைகள் அனைத்தும் நாற்றுக்களாக மாற்றப்படும். எல்லாம் ஒரே தரமான நல்ல நாற்றுக்களாக வளர்த்த முடியும். ஒரே வயதில் அனைத்து நாற்றுக்களையும் எல்லா இடத்துலையும் நடலாம். 4ஆவதாக இந்த குழித்தட்டு நாற்றுக்களில் உண்டாக்கக்கூடிய நாற்றுக்களினுடைய நல்ல பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழித்தட்டுக்களில் விட்டக்கூடிய நாற்றுக்களை எடுத்து நடும் பொழுது அப்படி தொட்டி மாதிரி அந்த நாற்றுக்கள் வந்துடும். இப்போ நான் செய்து காமிக்கிறேன், வந்து பாருங்கள். இந்த மிளகாய் நாற்று வீரிய ரக மிளகாய் நாற்று கோவொன் ரகம் அப்படின்றது வீரிய ரக மிளகாய் ரகம். இதில் வந்து பாருங்கள், இந்த குழித்தட்டுலேருந்து ஒரு நாற்று நான் எடுக்கிறேன், அது அப்படி தொட்டி மாதிரி உங்களுக்கு வந்துடும் பாருங்கள்.
இப்படி வரக்கூடிய இந்த மிளகாய் நாற்றுக்களை அப்படியே நேரடியாக நீங்கள் நிலத்தில் கொண்டு நடும் பொழுது இந்த நாற்றுக்களில் வந்து சேதாரங்கள், அதாவது வேர் வந்து சேதாரமே ஆகியிருக்காது. இதனால் நீங்கள் 100 நாற்றுக்கள் நடவு செய்தாலும் அப்படியே 100 நாற்றுக்களும் தழைத்து கொள்ளும். இதே நாற்றுக்களை நீங்கள் தரையில் நாற்று விட்டு அந்த நாற்றை பறித்து எடுத்துகிட்டு போகும்போது, இப்போ 100 நாற்று பறிச்சிங்கனாக்கா அதில் ஒரு 10 நாற்றுக்களுக்கு இந்த முக்கியமான வேர், ஆணி வேர்னு சொல்லக்கூடிய வேர் அல்லது சல்லி வேர், பக்க வேர் ஏதோ ஒன்று அது பாதிப்புக்கு உள்ளாகக்கூடும், டேமேஜ் ஆகும். அப்படிப்பட்ட செடிகளை நம்ம நடும் பொழுது, ஒரு 100 செடிகள் நடும் பொழுது அதில் ஒரு 10லேருந்து 15 நாற்றுக்கள் காய்ந்து போய்விடும். அப்போ என்ன பண்ணணும், அந்த நடவு நட்ட வயலில் மீண்டும் ஒரு முறை நம்ம நாற்று நட வேண்டியிருக்கும், தரையில் நீங்கள் நாற்றங்கால் விட்டு நடும் பொழுது. ஆனால் இதில் வந்து அப்படி வந்து எடுக்க தேவையில்லை. ஆக தரமான நாற்றுக்கள், ஒரே வயதுடைய நாற்றுக்கள், எல்லா ஒவ்வொரு விதையும் ஒரு நாற்றுக்களாக மாற்றப்படும். இப்படி தரமான நாற்றுக்களை உண்டாக்குறதுக்கு இந்த குழித்தட்டுக்கள் வந்து பயன்படுது. இன்னொரு பலன் வந்து பார்க்கலாம். அரசாங்கம் இந்த குழித்தட்டுக்களில் நாற்று உற்பத்தி பண்ணி வருடம் முழுக்க விற்பனை செய்வதற்காக, ஊக்குவிப்பதற்காக அரசாங்கம் மானியம் வேறு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தோட்டக்கலைத்துறை மூலமாக மானியங்கள் வந்து கொடுக்குறாங்க. இந்த நிழல் விலை குடில்கள் அமைக்கிறதுக்கான மானியம் இருக்குது அப்படிங்கிறத அரசு தோட்டக்கலைத்துறை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சுய தொழிலில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் அல்லது விவசாயிகள் அல்லது பெண்கள் இவங்கள்லாம் இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு ஆண்டு முழுவதும், இப்போ ஒரு நபர் நாற்றங்கால் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க, அவருக்கு வருஷத்தில் எப்போ போனாலும் நாற்றுக்கள் அவரிடம் கிடைக்கும் அப்படிங்கிறக்கூடிய ஒரு நம்பிக்கையை வந்து அந்த மாவட்டத்திலேயோ அந்த வட்டாரத்திலேயோ அந்த தாலுகாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உண்டு பண்ணிட்டாங்கன்னா, இதை ஒரு சுய தொழிலாகவே வந்து படித்து விட்டு வேலை இல்லாத இளைஞர்களோ அல்லது விவசாயத்தில் விருப்பமுள்ள மகளிரோ பெண்களோ விவசாயிகளே கூட இந்த நாற்றங்கால் உற்பத்தி தொழில்நுட்பத்தில் செய்யணும். இதை நிறைய இடங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வேளாண்மை அறிவியல் மையத்திலையும் இந்த நாற்றுக்கள் உற்பத்தி பண்ணி நம்ம அலுவலகத்துக்குன்னு இருக்கக்கூடிய சுழல் நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிவால்விங் ஃபண்ட் ஆக்டிவிட்டியில் நாம் இதை வந்து பண்ணுறோம். இந்த 98 நாற்றுக்கள் இருக்கக்கூடிய ஒரு குழித்தட்டு 100 ரூபா அப்படின்ற விலையில் நாம் விவசாயிகளுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். தேவைப்பட்ட விவசாயிகள் எங்களுக்கு கத்திரிக்காயில் இந்த ரகம் வந்து வேணும், இத்தனை நாள் கழித்து வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்து ஆர்டர்கள் சொல்லி அவங்களும் வந்து நாற்றுக்களை பெற்று சொல்லலாம். பெரும்பான்மையாக நம்ம இங்கே உற்பத்தி பண்ணக்கூடிய நாற்றுகள் மிளகாய், கத்திரி, தக்காளி இந்த 3 நாட்டுகளும் ஆண்டு முழுவதும் விவசாயிகளுக்கு கிடைக்கிற மாதிரி செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்கான பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு எங்களுடைய வேளாண்மை அறிவியல் மையத்தை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். மேலும் விவரம் பெற முனைவர் கே. வேல்முருகன் அவர்களை 09443441098 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.